ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் நமக்கு வந்து 5th month செய்ய போகிறாங்க. இன்றைக்கே வந்து அவங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், பூலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிப்ரேஷன்ஸ், எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம், அப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ இப்போ நாங்களாம் தான் இருக்கோம், பார்ப்போம். ஓகே மம்மி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மட்டன் பிரியாணி, மட்டன் வெந்திருக்குது. சிக்கன் கபாப்க்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். சூப்பர். மோலிக்கு ரொம்ப இஷ்டம். ரைட். அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோதான். அவங்க எங்கே ஜாஸ்தி சாப்பிட்றாங்க. ஆமாம், எல்லாருமே கம்மி குவான்டிட்டி தான் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கபாப் மசாலா நல்லா போட்டு, பாவம் மம்மி கை வலிக்க போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேம்மா. மத்தியானம் பொரிச்சு கொடு. நான் பொரிச்சு கொடுக்குறேன். இது வந்து காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை, தோசை, அப்புறம் கார சட்னி சூப்பராக இருந்துச்சு மம்மி. தோசை கார சட்னி வேலை இருந்துச்சு. ஏன்னா மௌலி வந்து கலக்க சட்னி, தேங்காய் சட்னி அதெல்லாம் சாப்பிட மாட்டலான்னு சொன்னாங்க. அதனால டொமேட்டோ கார சட்னி. கார சட்னி எங்கள் 2 பேருக்குமே இஷ்டம். தோசை அதெல்லாம் சாப்பிடுவோம். இதுனா மசாலா வடை. சூப்பர். நான் ரெடி குளிச்சுட்டு வந்துட்டியா? நான் குளிச்சுட்டு ப்ரெஸ்ஸாக வந்துட்டேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிறதுக்காக இப்போ சாரீ அயன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சாரீ ஏய் சௌரி முடி வேணும் மெயினாக. ஜவுரி முடி இருந்தால் தான் கதைக்கு ஆகும் கூந்தலுக்கு. மற்றவங்களுக்குலாம் முடி ஜவுரி முடியே தேவையில்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஜவுரி முடி வேணும். அப்போ இது பிளான் பண்ணி வாங்கி வச்சேன். குஞ்சம் வச்சிருக்கியா? அங்கே இருந்து 2 குஞ்சம் நான் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேனே. அதெல்லாம் இல்லை. சரி, எங்க கிடச்சதுன்னா வாங்கிப்போம். போனீங்கன்னா கிடைக்கும். பூவில் கொஞ்சம் கட்டுவியா நீனு? எடுத்து வச்சிருக்கேன், ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ ஓகேன்னா அந்த மாதிரி ஹேர் ட்ரீட் பண்ண வேண்டியதுதான். பாப்பா இதுவும் சாரி பிளர் பண்ணுற. பிளர் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சாரி ரிவேல் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன பண்ணுவ, வேற ஒரு சாரி கட்டின்னு வருவியா? ஏன் எங்கேஜ்மெண்ட்டாக பண்ண போகிறேன் நீ? நம்ம அது மாதிரியே பண்ணுவோம்ப்பா. முதல்ல ஒரு சாரி கட்டணுவா, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற சாரியை சாரியெல்லாம் வேணாம். 2 பேரும் குளிச்சுட்டு கீழே வந்து சாப்பிட்டு போகும்போது நாங்கள் ட்ரெஸ் கொடுக்குறோம், வாங்கிட்டு போயிட்டு ரெடி ஆகிடுவோம். இவருக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணி நான் சாரி கட்டிட்டு திருப்பி வந்து வாங்கிட்டு திருப்பி சாரி கட்டி நான் கிளம்பி வரதுக்குள்ள நான் வந்துடுவேன். அதான் ஏதாவது சுடிதார் போட்டு வரேன். ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா போய் நான் ரெடி ஆகிடுவேன். பாப்பா அவங்கவுங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளிப்பு வச்சுருப்பாங்க. நீ ஒரே கிளிப்லேயே ஒரு புடவையை முடிச்சிடுற பாப்பா. கிளிப்பு போடணும். எது கத்தினி கிளிப்பு? நான் என்ன இதுவாக பிஸ்னஸாக பண்ணுறேன்? எனக்கு நான் பண்ணிக்கிறதுக்கு எது பார்க்குறேன் கிளிப்பு. பாப்பா நாளைக்கு போடணும், பொசுக்கி விட்டுறாத. இல்லை அந்த கோட் அயன் பண்ண பார்த்துட்டேன். ஆனால் இப்போ பட்டு புடவையெல்லாம் சீப்பாகிடுச்சுப்பா. நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அந்த ரீல்ஸ்லேயும் அப்படி தான் வந்து பட்டு புடவையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 10K சீப் ஆகுது. 10K பட்டு நூல் தான். ஜரி பியூர் வேணும்னா, சில்வர் ஜரி வேணும்னா அது காஸ்ட்லி. அதெல்லாம் 50K 70K வருது. சில்வர் ஜரியே இப்போலாம் வர்றது இல்லைப்பா. உங்கள் அம்மா எவ்வளோ கேட்டிருப்பாங்க? எவ்வளோ நான் அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பட்டு சாரி பியூர் ஜரி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி ரெடி ஆகிட்டாங்க, ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கபாப் போடலாம் அப்படின்ட்டு போட்டு எல்லாம் சாப்பிடணும். பிரியாணி வந்து அந்த அக்கா செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. எஸ், பிரியாணி ரெடி. கபாப் வண்டி டாடி வந்து நீ போ, நான் பொரிச்சு தரேன் அப்படின்னாரு. இப்போதான் பற்ற வச்சு. ஆமாம், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம். இது சிம்ல தான் இருக்குதா? சிம்ல இல்லை, ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக வைக்க கூடாது. ஏய் கொஞ்சம் காயிட்டோம், பசிக்குது. அதான் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்ல பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணலையா? அது இல்லை, அது உள்ள அடைச்சிருக்கு. ஓ ஆமாம், அப்படின்னா இவ்வளோ இருக்குது பாரு. ஏறிச்சு நிறைய, ஃபுல்லாக எண்ணெய் ஏறிச்சு. போட்டு முடிச்சிட்டியா? உன் தம்பி கேட்டான். என்னது? ஸ்கிராம்பிள் எக் தான் சாப்பிடுவேன்.
ஓ பரவாயில்ல, எந்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லாம்பில் இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி போடு. ஓகேவா? ஆகிய ஆஃப் ஆயில் மட்டும் வேணாம். பிரியாணிக்கு எப்படி ஆஃப் ஆயில் செட் ஆகும்? ஆஃப் ஆயில் நைட்டில் தான் சாப்பிடணும், இல்லை மார்னிங்கில் மம்மி சாப்பிடணும். நேற்று ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க முட்டையில், சூப்பராக இருந்தது. அவங்க கேட்டு கற்றுக்கணும் அது. அதையும் செய்யணும். எப்படி முட்டை எப்படி போடுறேன்? சூப்பர். இது என்னடா செல்லாம் போதுமா, எடுத்துருவா. போதும் எடுத்துரு. ஐயோ என்ன பாப்பா, ஆனால் மாதிரியே தெரியலையே பாப்பா. போதும் டெடி, டீச்சர் போகிறேன். இது போதும்ல, இல்லை நீ என்னப்பா ரெடியா வந்துட்டிங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் நைட். ஆஹா, என்ன பிளானு? தான் அவனுக்கு ஏதோ ஜெர்சி பிரிண்ட் பண்ணணுமாமா, அதுக்காக இப்போ போனோம். அவர் ஆர்சிபி ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரு, அதனால வந்து வாங்கினா நான் பெங்களூர்ல தான் வாங்குவேன். ஏதோ பிரிண்ட் பண்றான், நான் பேரு பின்னாடி மௌலி இல்ல மாமான்னு போட்டுக்கிறான். டைம் ஆச்சு, அடுத்து எனக்கு வாங்கணும் முதல்ல. சரி, அதனால இப்போ வந்து 2 பேருக்கும் ஏதோ ஷாப்பிங் பண்ணோமா, அதனால வந்து 2 பேரும் கூப்பிடணும், அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எங்கே போனாலும் இதெல்லாம் ஒன்று ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. மேடம்க்கு வந்து ஒரு ஐ செக்அப், ஸ்மால் ஐ செக்அப் ஃப்ரெண்ட்ஸ் கட்டில் வந்து செக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நீ வந்து யூஸ் பண்ணியிருந்தா, நான் கண்ணாடி யூஸ் பண்ணியிருந்தேன் பிஃபோர். ஆமாம், ஆஃப்டர் மேரேஜ் யூஸ் பண்ணல. நான் பிஃபோர் மேரேஜ் யூஸ் பண்ணேன். அது படிக்கிறப்ப அப்பெல்லாம் அதிசயமாத்து போடும். படிக்கும் போது மட்டும்தான் எடுத்து போடும். அந்த மாதிரி சரி ஓகே ஒரு செக்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். அது அப்புறம் மௌலிது விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த மேடம்க்கு வந்திருந்தால மௌலிது ஸ்டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுமா. பாவம் பையன் வரேன்னு இருந்தான். சரி இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் ஆன்லைன் டீலிங்கே பண்ணிட்டு ஹோம் ஷோரூம் இங்கேருந்து அப்படியே ஃபோன் பேசிட்டு பாருங்க டீலிங் ஆகினுக்குது இப்போது. ஸோ பையனுக்கு வந்து நான் இங்கேயே வாங்கி கொடுத்துருவேன். என்னப்பா இதுதான் உன்னோட ஜெர்சி, மஜாவா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டன்னா அது சரி. ஓகே டன். அக்கா கூட வந்ததுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எனக்கு கரெக்டாக பண்ணிடுச்சு. நாங்கள் போகிறவங்கள கடை சாத்திடுவாங்களா, பிரிண்ட் போட 1 டே ஆகுமா, இதான் நாங்கள் வாங்க போகிறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஷாரா, நாங்கள் ஆன்லைன்லேயே டீலிங் பண்ணிட்டோம். இன்னைக்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரொசீஜர், காலையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஈவினிங் போய் நாளைக்கு வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி பைக்கில் கூட போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஜெர்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோம். நாளைக்கு வந்து நாங்கள் போய் அது சைஸ் ஓகேவா? எக்ஸஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டா பிரிண்ட் பண்ணிட்ட பிறகு மாற்றக்கூடாது. அப்புறம் என் பிள்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நாங்கள் ஷோகேஸில் வச்சு கண்ணாடியில் போட்டு மாட்டிப்பேன். எனக்கு 10 நாள் கூட பிரச்சனை இல்லை. வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த அது தச்சு ஜெட்டியாக போட்டு அந்த ஒரு ஸ்டாருக்கு வந்து வாங்குறேன். எவ்வளோ தீவிர ஆர்சிபி ஃப்ரெண்ட். களி ஊற்றுவாங்க ஒன்று. 6000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ், 6000 ரூபாய் கொடுத்து இது பண்ணேன். என்ன இலவோ 6000 ரூபாய் கொடுத்து பண்ணல. இன்னும் 10 நாள் நம்மளுக்கு பண்ணுவான், நம்ம பிள்ளைக்கு பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி வந்து பயங்கரமாக இருக்குது இங்கே. மோனா இந்த கண்ணாடி போட்டுக்கோமா, நான் சிங்கி மாதிரி இருப்பேன். கூலி கிளாஸ் இருக்கு மேலே, கூலி கிளாஸ் டாப்பில் இது கூலி ரஜினி கிளாஸ். அந்த ட்ரெய்லரில் போட்டு காட்டுவார்ல. அம்மா லெவலா வைக்கணும். இரு தேய்ச்சு. அது இதெல்லாம் உனக்கு அத்துப்படி கிடையாது. இப்படி நீட்டி இப்படி நினைச்சிக்கிட்டு இரு தேய்க்கணும். அது தேய்ச்சி விட்டுருவோம் அப்புறமா கையில். ட்ரெஸ்ல தேய்ச்சிக்காம. மருதாணி 2 கையிலையுமா, ஒரு கையிலையாப்பா? ஒரு கையில வச்சா இது ஃபங்க்ஷனுக்காக வைக்கிறது. நெயில்ல வச்சிடாதீங்கம்மா. நெயில் அப்புறமா ரொம்ப போராமே ஆயிடுது. பரவாயில்ல. அது எப்படி நெயில்ல அப்படியே மொத்தமாக தான் வைப்பாங்க. அது அப்படியே ஆரஞ்சு கலர் பிடிச்சிருதா, நெயில் பாலிஷ் இல்லைன்னா அந்த விரல அப்படியே இது ஆயிடுச்சு ஆரஞ்சு கலர். சரி பரவாயில்ல வச்சிருங்க. நான் இப்போ உட்காந்து நெயில் ஆர்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை ஹேக் பார்த்து வச்சுக்கிறது நெயில் ஆர்ட். இந்தாங்க பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு கையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டா இன்னொரு கையில் நீங்கள் வச்சு விட்ருவீங்க. வராது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இது வராது அது வராதுன்னு கல்யாணம் பண்ணா மருதாணி போடணும், கல்யாணம் பண்ணா பொன்னாடி. அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. அன்பு யாருக்கு ஜாஸ்தி அடிச்சு காட்டே, அப்படிதான் அது. அன்பு வேற மாதிரி கூட காட்டலாம், இப்படிதான் காட்டணும்னு இல்ல. அது கூட இதெல்லாம் ஆளுக்கு அன்பு. வராது. இதுவும் ஒரு அன்பு. அன்பு எனக்கு போட வராது. துணி துவைக்கிறதும் ஒரு அன்பு. இதுவும் ஒரு அன்பு தான். கூட வாழ்றதே ஒரு அன்பு தான். கூட கஷ்டப்பட்டு இருக்கிறதே ஒரு அன்பு தான்.
அடியோ உதவியோ வாங்கி வாழ்றதே ஒரு அன்பு தான். அப்ப நிறைய வாங்கிக்கிறாரு போலயே. வாங்கி தான் வந்தேன். அதான் நான் தான் சொன்னேனே, கார்ல 3 நாய் மாதிரி குலைச்சுனுங்குதுங்க. கிற டென்ஷன்ல டோர் இது பட்டு ஐயோ வீங்கிடுச்சு. ஏன் அங்க இங்க தான் அந்தல அங்க போனேல எடுத்துக்க அப்போ நான் வர ரோட்ல நின்னு இருக்கேன், உடனே டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ வந்து எங்கயோ பார்த்துனே டோர் ஓபன் பண்ணாரு. ஓ டோர், ஆமா அதான் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிச்சு. பயம் ஆயிடுச்சு. ஆமா அப்புறமா நிக்க வச்ச இடத்துல இருந்து கார் வந்து ரொம்ப தூரம் நிக்க வச்சிருந்தாரு, வழியே இல்ல நிக்க வைக்கிறதுக்கு, வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு சரி பாவம் நிக்கிறாங்களே 2 பேரும் சொல்லிட்டு நான் ஃபாஸ்டா ஓடினேன் அந்த இடத்துக்கு. போயிட்டு ஏதோ பர்சன்ட் லேடி இடத்த ஐயோ ஆமா ஒரு டாட்டே விழுந்துச்சு, ஒரு டாட்டே விழுந்துச்சு. நானே திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், எங்க சுத்தி நிக்கிறீங்க, முடியலன்னா வந்துரு அப்படின்ட்டு. ரவுண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும், பெருசாயினே அது ரவுண்டா போடாது எப்பயுமே. அம்மா ஒரு கோழி முட்டை தான் வைக்கும் அங்க, அது வந்து சர்க்கிளாவே இருக்காது, அது கோழி முட்டை தான் வைக்கும். எவ்வளோ பெரிய உருண்டை அப்படிதான் இருக்கும். அப்பா இந்த அந்த 3 டாட் வைக்கணும், டாட் வைக்கணும் அங்க, அதுதான் அழகா இருக்கும். இன்னைக்கு இவங்க ப்ராப்பரா வச்சிருக்காங்க, முன்னாடி போட்டு விடுவாங்க, நான் ஓடுவேன், எனக்கு வாடா, எனக்கு மெஹந்தி எடு, ஆசையே போயிடும் எனக்கு. நான் நல்லா தான் வைப்பேன், நீங்க தான் அதை வச்சுக்க மாட்டீங்க. அம்மா ஆகவும் அம்மாவோட அருமை தெரியுது. இப்பதான் அம்மா ஒழுங்கா வைக்குது. அப்புறம் இந்த விரல்ல எல்லாம் இது கோடு போட்டு விடுப்பா. ஏன் அதெல்லாம் போட்டாதான் அழகா இருக்கும். இதுதான் அழகு. நீ வேணா போட்டுக்கோ கோடு ரோடு. அவ்வளவுதான் ஏஸ்தட்டிக் இதெல்லாம். பா ஒரு ஏஸ்தட்டிக் வேர்டை கண்டுபிடிச்சிட்டு எதுக்கெல்லாம் ஏஸ்தட்டிக் சொல்லுங்க பாரு. பாரு நாளைக்கு பாரு எவ்வளவு அழகா இருக்கும் பாரு நாங்க வாழையில போடும்போது. ஆமா அது நல்லா இருக்கும் தான். இப்போ வந்து கோலம் மெஹந்தி வந்துருக்கு. ஆமா பார்த்தேன் பாத்தியா, கோலம் மெஹந்தி, கோலம் போடுறாங்க, இங்க புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு வராது இல்ல, அது அடுத்த தடவை அடுத்த குழந்தைக்கு பார்த்தறோம். ஒரு குழந்தைக்கே எவ்வளோ ஆய் அல்லணுமோ தெரியலையேன்ட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. கழுவுறதுக்கெல்லாம் கிளாஸ் போக முடியுமா? அதுல இன்னொரு காமெடிக்கா, முடிச்சிட்டியா? இப்போ முடிச்சிட்டு டிக்கெட்டும் புக் பண்ணிட்டு தட்டுறா, அப்படியே தட்டுறா. All are going cinema. மெஹந்தியோட இல்ல அங்க போயிட்டு பா ஆட் நூய் நான் தூங்கியா ஃபோன் நோட்டிந்த ಲಾಸ್ಟ್ಲ ಏನಾச்சு ನಲ್ಲದ ನಲ್ಲ ಇನ್ನು ಹೇಳು ಒಬ್ಬ ಗ್ರೀನ್ ಶರ್ಟ್ ನ ಹುಡುಗ ನಿನ್ನ ಡೇಟ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. நான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூங்கி எழுச்சிங்களா? பின்னாடி நல்லா தூங்கியிருந்தாங்க, பின்னாடி உட்காந்து. இல்லை நாங்களாம் உட்காந்து பார்த்தோம் தான், இது இன்ட்ரெஸ்டா. ஆனால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்துச்சுல. ஆமாம் ராத்திரியில் வந்தால் கஷ்டம் தான். ஆமாம். சரி வேணுமா அது பாப்கார்னு?